உச்சம் பெற்ற சுக்கிரன் இந்த கடகராசிக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன? இந்த கடகராசிக்கு ஏன் சுக்கிரன் பார்க்கணும் அப்படின்னா 4 மற்றும் 11ஆம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் எல்லாத்துலையும் சார் ஃபஸ்ட்டு இடம் வீடு அதனால் ஒரு சிக்கலாக இருக்குது, இது திருந்து வருமா? அப்போ இடம் சம்மந்தப்பட்டது, வண்டி சம்மந்தப்பட்ட ராசிக்கு 6ஆம் அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம். ராசிக்கு 6ஆம் அதிபதி இப்பொழுது 12இல் இருக்காங்க. 12இலிருந்து குரு வக்ர நிவர்த்தி அடைய போகுது. அப்போ வேலையில் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற சுக்கிரன் இந்த கடகராசிக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன? இந்த கடகராசிக்கு ஏன் சுக்கிரனை பார்க்கணும் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி லாபாதிபதி அவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் உச்சம் பெறுகிறார். பாக்கியஸ்தானம் வலுக்குதுன்னு சொல்லுவோம். இதே நேரத்தில் 8ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கைகள், சூரியன், செவ்வாய், புதன், ராகு. இப்போ இந்த நேரத்தில் ஒரு சிலர் கவனிக்கணும். இந்த நேரத்தில் எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் லைஃப்பில் ஒரு யூ டர்ன் ஒன்று இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் என காத்திருக்கும் இந்த கடகராசி என்பர்கள். கடகம் அப்படின்னாலே வச்சுக்கோங்களேன், எமோஷ்னல் ஜாதங்க. இந்த ராசி பார்த்திங்கன்னா தாய் உள்ளம் கொண்டவங்க, அன்பு பாராட்டுவாங்க, அறிவாளி ராசி, ஆனால் அன்பும் இருப்பாங்க. இந்த ராசி தான் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அதாவது அன்பும் அறிவும் இரண்டுமே இருக்கும். ஒரு சிலர் தெரிஞ்சு விட்டு கொடுப்பாங்க, ஆனால் ரொம்ப நாலேஜபிள் பர்சன். ஒரு சில விஷயங்கள் நமக்கு துல்லியமாக நிறுத்தி நிதானமாக ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா கடகராசி அன்புகிட்ட டீட்டெயில் கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற புள்ளி விவரங்கள் ஒரு சில விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். இவங்க சமையல் சாப்பிட்றதில் குறிப்பாக சாப்பாடு, இந்த டேஸ்ட்டு, இந்த ஹோட்டல் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், சமையல் நுணுக்கங்கள், இது மாதிரிலாம் ஏதோ ஒரு விஷயம் தெரியும்னா இந்த ராசி ஆணோ பெண்ணோட்ட கேட்கலாம். நிச்சயமாக பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இதோ ஆணாக இருந்தால் இந்த ஹோட்டலில் இந்த இதில் இப்படி இருக்கும்பாங்க. அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட செக்டர் டீட்டெயிலும் இவங்ககிட்ட கேட்டால் நிச்சயமாக ஏதோ ஒரு ஆதாயம் உண்டு. ரைட், இப்போ உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் எல்லாத்துலையும் சார் ஃபஸ்ட்டு இடம் வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட அம்சம் வருது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சார் இடம் அமையுமா, வீடு அமையுமா, சொத்து அமையுமான்னு பல இதாக இருக்கும். அந்த தடைகள் விலகி ஒரு சொத்து அமையக்கூடியது. இப்போ இந்த வீடிலே பார்த்திங்கன்னா சார் பூர்வீக இடம் அமையுமா, பூர்வீக வீடு அமையுமா, ரொம்ப நாளாக ஒரு சிக்கலாக இருக்குது, இது திருந்து வருமா? அப்போ இடம் சம்மந்தப்பட்டது, வண்டி சம்மந்தப்பட்ட ஒரு சிக்கல்கள் ஏதோ தீர்வு கிடைக்குமானா அதுக்குண்டான காலகட்டம் வந்தாச்சு. இதில் மாறுதலுக்கு உட்பட்டது என்னென்னா, பிறந்த ஊர் விட்டு வெளியூரில் வாங்குகிறேன், அசலூரில் வாங்குகிற இடம் இன்னும் பெட்டராக இருக்கும். உள்ளூரில் வாங்குறத கொஞ்சம் பார்க்கணும். இப்போ பூர்வீக ஊர்னால் உள்ளூர் தான் வரும். அப்போ அதில் இறந்தவங்க டாக்குமெண்ட்டு, முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டை வைக்கிற மாதிரி வந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு கோச்சாரத்தில் நமக்கு அனுகிரகம் பண்ணுதுன்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு இப்போ 2ஆம் அதிபதி 8இல் இருக்கார். 2 குறி 8இல் இருக்கும்போது பொதுவாகவே அடகு வைத்த பொருளை மீட்க, ஒரு சில இது அடகு வைக்க, இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, இது மாதிரி நிறையா வரும். இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வரும். அப்போ ஒரு சில பொருளை நம்ம திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி வரும். இந்த இடத்துல அதே ஆப்பர்ச்சுனிட்டியில் பணத்துக்கு என்ன வரும்னா, சார் ரொம்ப நாளாக ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஒரே தடங்களாக இருந்தது, ஆனால் திடீர்னு கிடச்சிதுங்க. வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வருமானத்துக்கு முயற்சிக்க சரியான காலகட்டம். சார் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், வெளி மாநிலத்துக்கு ட்ரை பண்ணுறேன், இப்போ அமையுமா? நிச்சயமாக அதுக்குண்டான காலகட்டம் வந்தாச்சு. குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமை தேவை இந்த ராசிக்கு. கல்யாணத்தை பற்றி நான் பேசலை, அதுக்கு அடுத்து வரேன். ஆல்ரெடி கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனிப்பாக பேச வேண்டும். ஏன்னா இந்த நேரத்தில் தான் திடீர் கோபங்கள், திடீர் இது வரும். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுலேயும் கொஞ்சம் பார்த்துருக்கணும். என்ன ரீசன்னா, மற்ற எல்லாமே நல்லது கொடுத்தாலும் குடும்பத்தில் நீங்கள் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, கருத்து வேறுபாடுகள் வருது. சொந்த மதத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வருது, அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாமா வேண்டாமா, இங்கிருந்து ஆரம்பிக்கும். அப்போ இந்த முடிவை எப்படி எடுக்கலாம், எது பண்ணால் ரைட்டாக இருக்கும் அப்படின்னா பொறுமையாக பேசினா தான் இதாக இருக்கும். கடகராசிக்காரன் சும்மா இருந்தாலும் கூட இருக்க சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுவாங்க. நீங்கள் எடுத்து சொல்லுகின்ற விதம். இப்போ தான் பார்த்திங்கன்னா திடீர்னு ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்கள், ரொம்ப நாளாக பேசாத உறவுகள்லாம் பேச போகிறாங்க. இப்போ எப்படி ட்ரீட் பண்ணுறது, இது கரெக்டாக இருக்குமா, இத்தனை நாளாக வேணான்னாங்களே, இந்த சிக்கல்கள்லாம் கரெக்டாக டீல் பண்ண வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்கு. மாணவர்களுக்கு கோல்டன் டைம். என்னென்னா இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு மைண்டில் என்னென்னா, இந்த ராசிக்காரங்களுக்கு நம்ம என்ன படிக்கலாம், என்ன படிக்க வைக்கலாம், அது குறிப்பாக பேரண்ட்ஸுக்கு தான். என் பையனுக்கு 10th முடிக்கிறான், டிப்ளமோ போடலாமா, இல்லை +1 +2 சேர்த்தலாமா, +1 +2 எந்த ஸ்கூலில் போடலாம், ஸ்கூல் மாற்றலாமா, இதே ஸ்கூலில் போடலாமா, இது சரி. அடுத்து காலேஜ் வகையில் பார்த்தா இன்ஜினியரிங்கா, இல்லை நீட்டாக ஜேஇ என்ட்ரன்ஸ் எழுதலாமா, இல்லை விஐடி எழுதலாமா, அமிர்தா எழுதலாமா, இல்லை வேறு ஏதோ ஒரு காலேஜ் நார்த் இந்தியாவில் ஒரு காலேஜ் வந்து அனுப்பலாமா, இந்த மாதிரி. இதோட இன்னொருத்தங்களுக்கு வந்து சார் மேனேஜ்மெண்ட்டில் கட்டிடலாமா, நல்ல கோட்டாவாக இருக்குது,
இல்லை பணம் கட்டினா வீணாக போயிடுமா, ஒன்றுமே புரியலையே. இதெல்லாம் மாறி மாறி வந்துட்டுருக்கிற சூழ்நிலைகள். அப்போ பொதுவாக ஜாதகம் ரீதியாக பார்க்கும்போது 4ஆம் இடம் அது சார்ந்த புதன்கள், அப்புறம் வேலை என்ன அமையும் தெரிஞ்சுக்கிட்டு ஜாப்பு போடணும், படிக்க வைக்கணும். மாசப்பட்டு படிப்போம். எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க, ஆனால் அந்த ஃபீல்டுக்கு போகிறாங்க. அதனால் அவங்கவுங்க ஜாதகம் என்ன, பேங்கிங் செக்டாரா, என்ன செக்டாரில் போனால் சர்வே ஆகும். நேற்று பார்க்கும்போது கூட தம்பி ஏரோநாட்டிக் படித்தேன்னாரு. ஏன் தம்பி படித்தேன்னு அது கொஞ்சம் கேட்க நல்லா இருந்ததுன்னாரு. இப்படின்னு எடுக்கக்கூடாது. ஜாதகத்தில் உனக்கு என்ன, அந்த தம்பியோட ஜாதக அமைப்பு அவருக்கு பிஸ்னஸ் ரிலேட்டட் தான் அருமையாக இருக்குது. நான் சொன்னேன் ஐடி எடுத்திருந்தா கூட பிஸ்னஸ் அனலிட்டிஸ்டிக்காக போயிருக்கலாம் தம்பி, இதெல்லாம் சொன்னோம். அப்படி சொல்ல முடியுங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, பொதுவாக யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா, மேரேஜ் பற்றிலாம் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. வேதிக் அஸ்ட்ராலஜியில் ஒரு அஸ்திவாரம், ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக அடிப்படை நல்லா இருந்தாலே ஜோதிடம் ஈஸியாக புலப்பட்டுரும். எல்லாம் இந்த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் மாறுவாங்க. நல்லா அடிப்படை படிங்க மேம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் +2 வரைக்கும் 12 வருஷம் படிப்போம். ஆனால் காலேஜ் 4 வருஷம் தான். ஆனால் காலேஜ் படிக்கணும், 4 வருஷம் படிக்கணும்னா அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த புக் அந்த அஸ்திவாரத்தை நிச்சயமாக கொடுக்குங்கிறது மாற்று கருத்து இல்லை. மிகுந்த பயனுள்ளதாக இருக்குது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ சார் மேரேஜ் விஷயம், பொதுவாக கடகராசிக்காரங்க மேரேஜ் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்லாயிருக்கும். எது வரைக்கும் சார் வெயிட் பண்ணலாம்? என்ன சார் ரொம்ப வெயிட் பண்ண சொல்கிறீங்க? பொதுவாக மார்ச் 6 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் பேசலாம், முடிவு மட்டும் எடுக்க வேண்டாம். சார் பேசுறதுக்கு நல்லாயிருக்கு, ஆனால் உறுதி கொடுக்க வேண்டாம். ஏன்னா 2 கிரகணம் வருது இந்த நேரத்தில். பிப்ரவரி 17 ஒரு கிரகணம், மார்ச் 3 அப்புறம் சந்திர கிரகணம். இந்த 2 கிரகணத்துக்கு இடைப்பட்ட நாட்கள் திருமணமோ சுபகாரியங்களோ அவ்வளோ சிறப்பாக இல்லை. இதனோட ஆணித்தனமான கருத்து. இது இப்போ பிப்ரவரி 20 கல்யாணம் நிறைய பேர் வச்சுருக்காங்களே, அது அவங்களோட அமைப்பு. பார்க்க தானே போகிறோம். நான் பொதுவாக போடலை. நான் சொன்னேன் அப்படியே ஒரு சிலராக வந்துட்டாங்க, என்னோடய கிளைண்ட்டு அதில் அந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கு ஒரு பரிகாரம் கொடுத்து தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த அமைப்பு அவ்வளோ பிப்ரவரி இந்த கேப்பில் முக்கிய முடிவுகள், வீடு கட்டுறேன், வாஸ்து பண்ணுறேன், அதெல்லாம் அவ்வளோ சிறப்பாக வரல. இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் அதனால் திருமணம் சம்மந்தப்பட்டதை வெயிட் பண்ணுங்கள் சார். ஆனால் வருமா சார்? நிச்சயமாக உச்சம் பெறும் காலகட்டம்லாம், அந்த சுக்கிரன் உச்சம் பெறும் காலகட்டம் நிச்சயமாக அவ்வளோ அற்புதமாக வரன்கள் வருகிற காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புது நபர்கள் ஒருத்தர் வந்து லைஃபே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாற்றிருங்க. புது நபர்கள் யாருன்னா, ஒன்று நண்பர்களாக இருப்பாங்க, திருமணத்தில் எதிர்பாராத இருக்கலாம், நம்ம விரும்பிய கணவன் மனைவிகளாக, விரும்பியவர்கள் கணவன் மனைவியாக அமைப்பு வாய்ப்பு உண்டு. இப்போ சார் சொந்தத்திலையா, லவ் மேரேஜா, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா, சார் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அந்த சைடு சொல்ல மாட்டேறாங்க. நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி தான் விரும்பிய கணவனை அடையிறதுக்கு போராட்டமாக இருக்குது. இது மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ வேலை மற்றும் பிஸ்னஸை பேசும். சார் வேலை, உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி இப்பொழுது 12இல் இருக்காங்க. 12லேருந்து குரு வக்ர நிவர்த்தி அடைய போகுது. அப்போ வேலையில் சுமூக நிலைகள் வருகிற காலகட்டம். எத்தனை நாளாக கஷ்டப்பட்டேன், இது பண்ணேன், அந்த இது மாறுது. அப்போ வேலையில் சுமூக நிலைகள் வருகிற காலகட்டம். டெவலப் ஆயிருங்கன்னா நிச்சயமாக. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கூட்டு கொஞ்சம் வேண்டாம், பிஸ்னஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ன சார் எல்லாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்னா ரீசன் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் 8ல் போய் இது வருது. அப்போ ஆல்ரெடி வில்லங்கம் இருக்கிற சிக்கல் இருக்கிறத மட்டும் தீர்வுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் உடல்நிலை உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஆக கோல்டன் டைமாக இருக்குது. இப்போ 2-3 விஷயம் வேணான்னு சொல்லியிருக்கேன், அதை விட்டுருங்க. மற்ற இருக்கிறத மட்டும் செய்யுங்க. எல்லாம் மார்ச் 6க்கு பின் உங்கள் யோக காலகட்டத்தில் வருகிறது. ஒவ்வொரு விஷயம் பண்ண இதாக இருக்கும். ஹெல்த்தில் தான் நிறைய பேர்த்துக்கு இப்போ சர்ஜரி பண்ணலாமா வேண்டாமா, நிறைய பேர்த்துக்கு சர்ஜரி நான் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது என்ன மருத்துவமனை, என்ன இது, எந்த தேதியில் வச்சா இது நல்லாயிருக்கும், நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிருமா, அது குழந்தை பிறப்பு வரைக்கும் சொல்ல முடியாத காலகட்டமாக இருக்குது. வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.